ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். புலம்பல் 3வது அதிகாரம் 40வது வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இந்த வசனம் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சுய பரிசோதனை, தற்பரிசோதனையை காட்டுவதாக இருக்கிறது. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன்னா, நீ திரும்ப, உன் பாவ வாழ்வில் நீ திரும்ப அப்படின்னு மற்றவர்களை சுட்டி காட்டுகிறது ஒன்று இருக்கிறது. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நாம் பிரசங்கத்தை கேட்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பிரசங்கிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வழியை சோதித்து ஆராயணும். வேத வசனம் எனக்கு தெரிகிறதுனால நான் பரிசுத்தவான் கிடையாது. இறையியல் கல்லூரியில போய் படிச்சதுனால நான் எல்லாத்திலையும் யோக்கியம் கிடையாது. என்னை நானே ஆராய்ந்து பார்க்கணும். நான் எதில் தவறுகிறேன், எதில் நான் என்னை உயர்வாக காட்டுகிறேன், அதிகார தோரணையிலே நான் எங்கே செயல்படுகிறேன், இப்படி ஒவ்வொரு விஷயமாக என்னை நான் ஆராய்ந்து பார்க்கணும். இது ஆண்டவர் விரும்புகிறார். ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் திருச்சபையின் மக்கள், அதை நடத்துகிறவர்கள் எல்லாரும் தங்களை உயிர்த்து ஆராய்ந்து, ஆண்டவரே இப்படி எங்களை நாங்களே சோதித்து அறியக்கூடிய ஒரு மனநிலையை நீர் எங்களுக்கு தாரும். குடும்பமாக உட்காந்து நம்மை ஆராய்ஞ்சு பார்க்கணும். குடும்ப தலைவர் தன்னை ஆராய்ஞ்சு பார்க்கணும். திருச்சபையினுடைய போதகர் அல்லது பேராயர் அல்லது மாடரேட்டர் போன்ற பதவி உள்ளவர்கள், சுவாதீன சபையினுடைய பாஸ்டர், இவங்கெல்லாம் தங்களை ஆராய்ஞ்சு பார்க்கணும். நாங்க பிரசங்கம் பண்றதா எங்க வேலை? நோ, நம்மை ஆராய்ந்து கர்த்தரிடத்துல திரும்பணுமா. நான் திரும்பினாதான் அநேகரை கர்த்தரிடத்துல திரும்ப முடியும். இன்னைக்கு நான் திரும்பாததுனால அநேகரை கர்த்தரிடத்தில் அல்ல, தங்களுக்கு நேராகவே திருப்பிக் கொள்கிற மக்கள் பெருகிவிட்டார்கள். ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆராய்ந்து, அதுவும் நம்முடைய வழி நான் சரியா போறேனா இல்லையா என்பதை பார்த்து கர்த்தரிடத்தில் திரும்ப எங்களுக்கு பலன் தாரும். நல்ல ஆண்டவரே, எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்கின்ற ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.